மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. யாரு உம்முடையது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இடையில ஒரு சென்டென்ஸ் வருது பாருங்க, சூப்பரான, எல்லாம் முடிஞ்ச அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வானமும் பூமியும் அதில் உள்ளவைகளும் உம்முடையவைகள். அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, இதுல எதிர்க்கட்சின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு தோத்திரம் சொல்லுங்க. எதிர்க்கட்சி இருந்தாதான் பிரச்சனை. இங்க ஆப்போனன்ட் டீம் கிடையவே கிடையாது. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வானமும் பூமியும் அவருடையவைகள், இதிலே கிரியை செய்கிற ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியலையா? அந்த வசனத்தை நல்லா பாருங்க. பாச வாசிங்க பாருங்க. வானமும் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் யாருடையவைகள்? உம்முடையவைகள். ஆனா எதுக்கு மேல பிசாசு என்ன சோதிக்கிறான்? பிசாசு எனக்கு வறுமையை தர்றான். என்னையா பிசாசு என்ன பண்றான்? பிடிச்சு வச்சுக்கிறான்னு யாராவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்ல, பிசாசுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. பிசாசு ஒண்ணுமே, அவன் வெறும் பொக்கவாய் சிங்கம். வேதம் தெளிவா சொல்ற, அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல. உண்மையான சிங்கம்னா சிங்கம் மாதிரின்னு சொல்லணும் இல்ல பைபிள்ல. அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல. அவன்கிட்ட பல்லு இல்லைங்க. பயப்படாத அவனை பார்த்து. சும்மா ஊனுவா, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வானமும் பூமியும் உள்ளவைகளும் அவருடையவைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கும் போதே இந்த ராஜ்யங்களை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு சத்தம், ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க தூங்குறவங்களை ஒரு தட்டி சொல்லுங்க, வானமும் பூமியும் அதில் உள்ளவைகளும் கர்த்தருடையவைகள். இன்னொரு ரகசியம் அதில் அடங்கி இருக்கு தெரியுமா? வானம் பூமி அதில் உள்ளவைகள் யாருங்க? அதுல யாரு இருக்கா? நம்மளும் பொருந்துவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல நம்மளும் என்ன பண்ணுவோம்? அடக்கப்படுறோம். அவருக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? அடங்கிறோம். இனிமே பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசை பார்த்து நொறுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நேரம் ஒன்றும் இல்லாத பிசாசை பெருசா பேசுவோம். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லாத பிசாசை பெருசா பேசுவேன். பிசாசு தான் என் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டான், பிசாசு தான் என் வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டான். நான் ஒன்னே ஒன்று கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு மாதம் நான் போய் சொல்லலை, இந்த ஒரு மாதம் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்ன தெரியுமா? நானும் அமர்ந்திருந்தேன், அவரே தேவன் என்று அறிந்து கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. என்ன தெரியுமா? எல்லாம் வரும், எல்லாம் சும்மா என்ன பண்ணுவோம்? நம்மளை தேடி வரும். நம்ம ஒன்னே ஒன்று பண்ணணும். என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன பண்ணணுமா? அமைதியா உட்காரு. அல்லேலூயா. அமைதியா பேச, அமைதியா உட்காரு. அவர் பார்த்துப்பார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து. உனக்காக வழக்காடுறவர் அவரு, உனக்காக யுத்தம் பண்றவர் அவரு, உனக்காக போராடுறவர் அவரு, உனக்காக ரத்தம் செலுத்துறவர் அவரு.